வேற ஒன்றும் சொல்றது இல்லை சார். பொதுவெளியில மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்குது காவல்துறை. நீங்க மன்னிப்பு கேட்டாலும் அவருக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. நான் போய் மன்னிப்பு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருங்க தம்பி. என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. இன்னைக்கு நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு தவறு செஞ்சது நீ. நான் மன்னிப்பு சரி, நம்ம தொழில் கூட்டிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டீங்களவா? கூட்டிவா நீ கொண்டு வாங்கின யார் அந்த தொழில்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்? நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வெஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகிட்ட, அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு. நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி எடுத்து பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ போட்ட ஒரு வாகனத்துல வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறதா ஒரு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு பயந்துக்கிட்டா? உனக்கு பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. உன் நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிகை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். அவங்க குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் எல்லாம் எடுத்துருக்கீங்க. நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்சே. துப்பாக்கி பெரிய பெட்டாலின்னு வச்சிருக்கேன். எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல. சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்கிறத, இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. யாரு நீ? சரியான ஆண் மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துரு, நீ பாக்க கொடுத்துரு, நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ நீ செல்போன் திருட, ஆடியோ திருட, 16 அதுலதான் ஆடியோ திருட. நீ நேர்மையான சொல்ற, இந்த ஆடியோ வெளியிட்டு அயோக்கிய பையன் நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்கா நீ ஒன்று டப்புன்னு டிவிக்கு போற மட்டும்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கிற டிவிக்கு வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுது, இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன்? தண்டனை விட்டு என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ. செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்கு கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. ஆனா தொடர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சி வருண்குமார் அவர்களுக்கு வந்து மோதல் போயிட்டு நீங்க வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்ப அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கோர்ட்டுக்கு போவீங்களா? அதை ரசிக்கிறேன். நீ கொடு. நீ வந்து உனக்கு நேரடியா மோதம் இல்ல. அவர் ஒரு டாக்ஸி சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பாக்குற. நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆளு, அதான் சொல்றாரு. நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க இல்லையா? நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறேன்? நான் அவருக்கும் அவர் பிள்ளை குட்டிகளுக்கும் சேர்த்து போறேன். அது தேவையில்லாம அவர் போயிட்டு இருக்காரு. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில, அப்ப மோதிர வேண்டியதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு, பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுற நீ வந்து தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு பேச்சு. போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேட்டி கொடுக்குற? நீ ஒரு டிஜி வந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவரு எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னின்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையே முன்னாடி நிறுத்துறீங்க? நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன். அவரு காவலர்கள் சீன்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுவார். அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியான.
நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உலக வைப்ப, நான் உலகத்தை உலக வைப்ப தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு, நீ செஞ்சு பாரு. மோதும் ஆயிடுச்சுல மோதும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க பாரு. இந்த திராவிட திருட்டு பேசிட்டு எந்த போராட்டம்? நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த துணிவுல இவர் செஞ்சாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவர் என்ன சொல்றாரு? எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்? இந்த ஒரு தங்கச்சி தானே, அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு. அப்ப அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு காணொலி எடுத்திருக்காரு. அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார்? அதை பற்றி தகவலே வரலையே. எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு? ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை.